வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சுபனா குரூப்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஈஸியான வெஜ் கீமா தாங்க. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நமக்கு 1 கப் சோயா தேவைப்படும். இதை நல்லா தண்ணியில் வேக வச்சு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிற அளவுக்கு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பச்சை மிளகா, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சம் ஜாதிபத்திரி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு திரும்ப ஒரு 2 பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு குட்டி சைஸ் தக்காளி இதையும் ஆட் பண்ணி வதக்கிக்குங்க. நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்தோடனே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலான்னு பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. பச்சை வாசனை அடங்குற அளவுக்கு வதக்கிக்குங்க சிம்லையே வச்சு. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் திரண்டு வந்ததுக்கப்புறமே கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த ராஸ்மெல்லாம் போகும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த சங்க்ஸை இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம தோசை, இட்லி, நான், சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கான ஆப்டான ரெசிபி தாங்க இந்த வெஜ் சோயா சங்க்ஸ் ரெசிபி. சோயா சங்க்ஸில் விட்டமின், புரோட்டீன், அயன், கால்சியம், மெக்னீஷியம் எல்லா சத்துமே இருக்குது. நம்ம எல்லாமே அளவாக எடுத்துக்கிற வரைக்கும் நம்ம உடம்புக்கு எல்லாமே நல்லது தான். இந்த வெஜ் சோயா கீமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. சுபனா குரூப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.